ஒன்றும் இல்லை, ஒரு விஷயம் இப்போ தான் புரிஞ்சுது. டெப்டி சிஎம் சார் வந்து எதுக்கு எங்களுக்கு போட்டி ஏடிஎம்கே தான் சொல்கிறாருன்னு தெரிஞ்சுது. ஏன்னா இப்போ ஒரு ரன்னிங் ரேஸ்னால் வீக்காக இருக்கிறான்னு வச்சுக்கோயேன், அவங்ககிட்ட ஈஸியாக ஓடி ஜெயிச்சிடலாம்ல. அதனால தான் இவங்க ஏடிஎம்கே தான் எங்களுக்கு போட்டின்னு சொல்கிறாங்க போல். ஏன்னா டிவிகே வந்து இன்றைக்கி அசுர பலத்தில் இருக்குது, அது அவங்களுக்கும் தெரியும். அதனால தான் டிவிகேன்ற பேரை கூட சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க. இந்த பத்திரிகையாளருங்கன்ற போர்வையில் இந்த 200 ரூபா கொத்தடிமைங்க, அதுக்கு தான் வந்து கத்தி கிடக்குதுங்க. அந்த அம்மா இருந்ததுன்னா ஸ்டாலின் சார் கட்சியை கலைச்சிட்டு அந்த அம்மா கட்சியில் போய் சேர்ந்துருப்பார். உதயநிதி ஸ்டாலின் சார் எங்கன்னா துபாய்க்கு போய் செட்டில் ஆகிட்டு இருப்பார். அந்த அம்மா இல்லாததுனால இன்னைக்கு ரொம்ப ஏடிஎம்கே வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. நான் வந்து ஏடிஎம்கேக்கும் ஓட்டு போட்டிருக்கேன், டிஎம்கேக்கும் போன எலெக்ஷனில் ஓட்டு போட்டிருக்கேன். அது கிரவுண்ட்லேயே தெரியுது. நிறைய யங்ஸ்டர்ஸு இளம் பெண்கள் வந்து விஜயண்ணா பக்கத்தில் தான் இருக்காங்க. இந்த வாட்டி கண்டிப்பாக மாற்றம் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஏன்னா ஈஸியான எதிரினா ஈஸியாக அடிச்சு ஜெயிச்சிடலாம்ல, அதனால தான் ஏடிஎம்கே வந்து அந்த இடத்துல வைக்கிறாங்க. வேறு எதுவும் இல்லை.